நீங்க ஒரு டிராஃபிக் ஜாம்ல சிக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைச்சுக்கோங்க. கார் டி கியர்ல இருக்கு. கால் பிரேக் மேல நிக்குது. ஆனா உங்க காருக்கு அது நல்லா இருக்கா? இல்லைங்க. பலரும் இத சாதாரணமா நினைக்கிறாங்க. ஆனா ஒரு சின்ன விஷயம் உங்க காரோட ஆயுளையே குறைக்கும். அழுத்தமா சொன்னா டி டிரைவ் கியர்ல டிராஃபிக்ல நிக்கும்போது அந்த டார்க் கன்வெர்ட்டர் உள்ளுக்குள்ள தொடர்ந்து வேலை செய்யுது. அதனால என்ஜின் தேவையில்லாம ஹீட் ஆகுது. டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூயிட் தன்மையை இழக்குது. இது நீண்ட நேரம் நடந்தா உங்க கியர் பாக்ஸ் சீக்கிரமே பழுதாயிடும். ஆனா பயப்பட வேண்டாம். சில நிமிடங்கள் டிராஃபிக் ஜாம்னா டீல இருந்தா பரவாயில்ல. ஆனா 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு மேல நிக்கும்போது உடனே நியூட்ரல் கியருக்கு மாத்துங்க. அப்போதான் உங்க காருக்கு ஓய்வு கிடைக்கும். இது சின்ன விஷயம் மாதிரி தோணலாம். ஆனா இது உங்க காரோட ஆயுள 2ல இருந்து 3 வருஷம் வரைக்கும் நீட்டிக்கும். என்னோட ஒரு நண்பர் இருக்காரு. அவரு கார் வாங்கி 4 வருஷத்துக்குள்ளேயே டிரான்ஸ்மிஷன் பழுதாச்சு. காரணம் என்ன தெரியுமா? டிராஃபிக்ல ஒரு தடவை கூட கியர் போடாம தொடர்ந்து டீலையே இருந்ததுதான். மெக்கானிக்ஸ் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கார் ரிப்பேர் ஆனாதானே வருமானம் வரும். அதனால அடுத்த முறை டிராஃபிக்ல சிக்கினா தயவு செஞ்சு கியர் போடுங்க. காருக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுங்க. உங்க கார் உங்களுக்காக உழைக்குது. நீங்களும் அதுக்காக சின்ன அக்கறை எடுத்துக்கோங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம்.